இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் சந்திப்பு. டெல்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான AI உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வந்துள்ளார். அவர் மும்பையில் உள்ள கவர்னர் மாளிகையில் பிரதமர் மோடி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையேயான பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பேசவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உட்பட பிரான்ஸ் நாட்டு முக்கிய அதிகாரிகள் உடன் இருந்தனர். இதனிடையே பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்தது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளதாவது: மும்பையில் எனது நண்பர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திப்பது மகிழ்ச்சி. மும்பை நகரத்தை மிகவும் விரும்புவதாகவும் காலை நடைபயிற்சியை மகிழ்ச்சியுடன் மேற்கொண்டதாகவும் மேக்ரான் கூறினார் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ஜூலையில் பிரம்மாண்ட பட்ஜெட், முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை. 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாவது: இதுதான் வளர்ச்சி, தமிழகம்தான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் தென்னரசு. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி அவர்களது வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படைத்திருக்கும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம். ஜூலை மாதம் திராவிட மாடல் 2.0வில் புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 20 வரை பட்ஜெட் கூட்டம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழக அரசின் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்தார். இதையடுத்து வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அவையின் நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வந்தன. அதன் பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்தது. சட்டசபை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும், என்னென்ன அலுவல்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி 20 வரை நடைபெறும் சட்டசபை அமர்வில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் இறுதியாக பிப்ரவரி 20 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் உரையாற்றுவார். இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் என்று கூறினார். வங்கதேச பார்லிமெண்ட் தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி மொத்தமுள்ள 297 இடங்களில் 209 வெற்றி பெற்றது. அக்கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதிபர் முகமது ஷஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொண்டது. புதிய எம்பிக்களுக்கு தலைமை தேர்தல் கமிஷனர் நசீர் உதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வங்கதேசத்தில் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் ஆண் பிரதமர் பதவியேற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொண்டார். வெளியே அழகு உள்ளே சொத்தை, மக்கள் வரிசுமை அதிகரிக்கும். நிதிக்குழு அமைத்த பின் அதிக கடன், பழனிசாமி. 26-27 ஆண்டுக்கான தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அரசின் மொத்த கடன் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட் பற்றி பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், இதுதான் வளர்ச்சி, தமிழகம்தான் இந்தியாவுக்கான மாடல் என அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டுகளின் தொகுப்பு என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஊரவஞ்சனையை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படுத்த இருக்கிறோம் என கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறும்போது, அரசின் கடன், மக்களின் வரிசுமை அதிகரித்துள்ளதை தவிர பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றார். கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை ஜாலம் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. 25-26 நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது.
அதேபோல மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளது பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு 2025-26 ஆண்டு 66,753 கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51,442 கோடியாக, அதாவது சுமார் 15,000 கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தை கொண்டு விளக்கவில்லை. நிதி பற்றாக்குறை 24-25 96,000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது 1,01,000 கோடியாக, அதாவது 5,000 கோடி அதிகரித்துள்ளது. 2025-26 ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22,00,000 கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகள் செய்தார்களோ அதை வரிசைப்பற்றி அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்களே தவிர வேறொன்றும் இல்லை. வேளாண் பட்ஜெட் பற்றி கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின், 3 வேளாண் சட்டங்கள் 100 நாள் வேலைத்திட்டம் முடக்கம் என நாடு முழுக்க வேளாண் பெருமக்கள் அல்லல் பட்டாலும் தமிழகத்தில் அந்த இருள் பரவாதவாறு விவசாயிகளின் தோளோடு தோள் நின்று காத்திருக்கிறோம். குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்தும் திட்டங்களாலும் சாதனைகளாலும் விவசாயிகளை மகிழ்ச்சியால் நிறைத்திருக்கிறோம். இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தொடங்கி அறிவியலை பயன்படுத்துவது வரையிலான பல முன்னெடுப்புகளால் விவசாயிகள் வாழ்வில் உதய சூரியனின் ஒளி பரவுகிறது என ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறும்போது, வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்றார். இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றிக்கின்ற ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட். இதில் பால்வளத்துறை, மீன்வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள், கால்நடைத்துறை, இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம், அது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் அப்பப்போ மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கருத்தை சொல்வார். இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை. வேளாண்மை துறை என்பது ஒரு தனி துறையாக இருக்க வேண்டும். அதில் நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், முட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளது. தமிழக அரசு கடன் ரூபாய் 11 லட்சம் கோடி, பொய்களை வாசித்த தங்கம் தென்னரசு அண்ணாமலை காட்டம். தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் உரையிலும் பொதுமக்களை ஏமாற்றுவதை விடவில்லை. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கோரும் ஆசிரியர் பெருமக்கள், அரசு மருத்துவர்கள், லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணிகளை விற்பனை செய்து வரும் திமுக அமைச்சர்களை எதிர்த்து போராடும் இளைஞர்கள் என
கடந்த 5 ஆண்டுகளில் எந்த தரப்பு மக்களின் கோரிக்கைகளையுமே கண்டுகொள்ளாமல் கடைசி பட்ஜெட்டில் கூட பொய்களை மட்டுமே சொல்லுவேன் என்று அடம்பிடித்திருக்கிறார் தமிழக நிதியமைச்சர். கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் நம் குழந்தைகள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மாணவர் விடுதிகள், பள்ளி மாணவர்களிடையே பெருகி வரும் போதைப்பொருள் கலாச்சாரம் என எது குறித்தும் அக்கறை இல்லாமல் வழக்கம் போல பொய்களை வாசித்து சென்றிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கி குவித்த தமிழகத்தின் மொத்த கடன் தொகை வரும் 2027 மார்ச் 31 10,62,248 கோடியாக இருக்கும் என கூறியிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை. பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை. எதற்காக திமுக இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியது? எங்கே சென்றது இந்த நிதி மொத்தமும்? திமுகவுக்கு வாக்களிக்காத கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என்று வேண்டும் என்றே தவறான திட்ட அறிக்கையை வழங்கிவிட்டு தற்போது மத்திய அரசு மீது குற்றம் சுமத்தும் தமிழக நிதியமைச்சர் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை ஏன் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை? உண்மையாகவே மெட்ரோ திட்டம் வர வேண்டும் என்று அக்கறை திமுகவுக்கு இல்லை. அதனால்தான் 4 மாதங்கள் ஆகியும் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவசரமாக பட்ஜெட் அறிக்கையை வாசித்ததை பார்த்தால், அப்பாடா, இதை விரைவில் முடித்துவிட்டால் இனி எப்போதும் நமக்கு இந்த பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் தொல்லை இருக்காது, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து பொழுதுபோக்கலாம் என்ற நிம்மதி பெருமூச்சுதான் வெளிப்படுகிறது. முதலமைச்சரின் தந்தை கருணாநிதி காலத்திலிருந்து திமுக பட்ஜெட் என்றாலே தவறாமல் இடம்பெறும் கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாரை சுத்தம் செய்வோம் என்று கூறி ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யும் நகைச்சுவை இந்த ஆண்டு இடம்பெறவில்லை என்பது உண்மையாகவே வருத்தமளிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அடையாரை சுத்தம் செய்ய ஆண்டுக்கு ரூபாய் 1500 கோடி ஒதுக்கீடு செய்ததாக கூறிய நிதி எங்கு போனது என்பதும் தெரியவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். ஸ்டாலின் சொல்லிவிட்டதால் வாய் திறக்கக்கூடாது என்றில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு காங்கிரசுக்கு உரிமை இருக்கு. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்து கோயில்கள் மீது பாரபட்சம், காடேஸ்வரா கண்டனம். திமுக அரசு இந்து கோவில்கள் மீது பாரபட்சம் காட்டி வருவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை:
ரம்ஜான் நோன்புக்காக பள்ளிவாசல்களுக்கு 8700 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்துள்ளது. இதனால் 20 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. திமுகவின் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் இந்து கோவில்களின் பராமரிப்புக்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிதி இன்று வரை ஒதுக்கப்படவில்லை. பல கோயில்களில் முறையாக பராமரிப்பு பணிகளை செய்யாமல் அவசர கதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. பக்தர்கள் வசதிக்காக எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதில்லை. திமுக அரசுக்கு இந்து கோவில்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களின் தேவாலயங்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் பள்ளி வாசல்களை புனரமைக்க முதல்வர் ஸ்டாலின் 20 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார். 17,000 இந்து கோவில்களில் ஒருவேளை பூஜை செய்யக்கூட வசதி இல்லை என தமிழக அரசே கோர்ட்டில் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் கோவில்கள் வாயிலாக வரும் வருமானத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறது. சட்டசபை தேர்தல் வருவதால் இஸ்லாமியர் ஓட்டுகளை பெறுவது ஒன்றே திமுகவின் திட்டம் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இந்து சமுதாயம் தனது ஓட்டு வங்கியின் வாயிலாக திமுக அரசுக்கு தக்க பதிலடி தரும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.